வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். முருகனுக்கு நிறைய ஆலயங்கள், நிறைய வாகனங்கள். இதில் முருகனுக்கென்று என்னென்ன வாகனங்கள் இருக்கு? மயில் வாகனம் எப்படி வந்தது அப்படின்னா, சூரனை வதம் செய்து அந்த சூரனை இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் எடுத்துக்கொண்டு மயிலை வாகனமாகவும் சேவலை சேவர் கொடியாகவும் எடுத்துக்கொண்டார். அது மாதிரி திருத்தணியில் பார்த்தீங்கன்னா யானை வாகனமாக இருக்கும், அதுவும் யானை திரும்பி இருக்கும். இந்த மாதிரி நிறைய வாகனங்கள். ஆட்டுக்கிடாய் வாகனம் உண்டு. இந்த ஆட்டுக்கிடாய் வாகனம் எதனால் வந்ததுன்னா, இந்திரனும் இந்திராணியும் ஒரு ஹோமம் செய்தார்கள். அந்த ஹோமம் செய்கின்ற பொழுது தேவர்கள் மந்திர உச்சரிப்பில் சிறு தவறு செய்ததினால் அந்த ஹோம புகையிலிருந்து ஒரு ஆட்டுக்கிடா ஒன்று உருவாகியது. அது அந்த தேவர்களை எல்லாம் முட்டி எல்லாரையும் காயப்படுத்தி கொண்டிருந்தது. இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராமத்துலலாம் ஆட்டுக்கடா சண்டை போடுவாங்க. சில ஆடெல்லாம் ஆளையை அடித்து நவுத்திடும். அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சும்மா அப்படியே சுருளாக இருக்கும் அந்த கொம்பெல்லாம். அந்த மாதிரி அந்த ஆடெல்லாம் தேவர்களெல்லாம் துன்புறுத்தினதுனால இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து எம்பெருமான் முருகக்கடவுளை தியானித்தார்கள். அவர் காட்சி கொடுத்து இந்த ஆட்டுக்கிடாவை சமாதானப்படுத்துகிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்தார். உடனே முருகக்கடவுள் சூரபதுமனை அழைத்து அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டார். முருகனுக்கு குதிரை வாகனமாக இருக்கிறது, சில ஆலயங்களில் யானை வாகனமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பரிவேட்டைக்கு போற பொழுது முருகன் குதிரையில போறார், குதிரை வாகனத்துல தான் போவார். போயிட்டு வந்துதான் கல்யாண உற்சவம். இந்த மாதிரி முருகனுடைய அருள் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய. அதுவும் திருச்செந்தூர் போனீங்கன்னா இன்றைக்கு திருச்செந்தூர் திருப்பதி மாதிரி ஆகிட்டு இருக்கு. அவ்வளவு மக்கள் வெள்ளம். கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றவங்களாம் அங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிறைய மனிதர்கள் திருச்செந்தூர் முருகனிடத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முருக கடவுள் என்பது நமக்கு தமிழ் கடவுளாக இருந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அனைத்து மாநிலங்களிலும் முருகனுக்கு கோவில் இருக்கிறது. சுப்பிரமணியராக, ஸ்கந்தனாக, குகனாக, சண்முகனாக நிறைய பெயர்களில் முருகன் எல்லோருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். லார்டு முருகா, லண்டன் முருகான்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. லண்டன்லையும் முருகன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த முருகனுடைய அருளோடு எல்லோரும் என்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.